புரட்சி பாரதம் கட்சியினுடைய தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் பூவை ஜெகன்மூர்த்தி அவர்கள் கைது. தலைமுறைவாக உள்ளார், போலீசார் வலைவீச்சு தேடுகிறார்கள் என்று அயோக்கியத்தனமான செய்திகளை பரப்புகின்ற அற்ப ஊடகங்களே, சாதி வெறியில் கண்ணாக உள்ள கேவலமான ஜென்மங்களே, இப்படிதான் நம்ம பேச தோணுது. ஏண்டானா ஒரு தலைவனை, குறிப்பாக விளிம்புநிலை மக்களுடைய பட்டியலின மக்களுடைய வளர்ச்சிக்காக கட்சி நடத்தக்கூடிய ஒரு தலைவனை பார்த்து இல்லாத ஒரு விஷயத்தை பரப்பக்கூடியவங்களை அயோக்கியவாதிகள் நம்ம என்ன சொல்ல முடியும்? ஏன்னா இவ்வளோ ஒரு மோசமான ஒரு கேவலமான ஜென்மங்களால் தான், இப்படி ஒரு சாதி அழுக்கு நிறைந்த ஊடகங்களால் மட்டுமே தான் நடக்காத ஒரு செய்தியை நடந்தாக போடக்கூடிய இந்த அயோக்கியத்தனமான விஷயம். ஏன் இந்த விஷயம் நடந்தது, எதனால காவல்துறை அங்கே போனாங்க, இது குறித்து இந்த வீடியோ நம்ம முழுசா பார்க்கலாம். நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட், உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க. அதாவது தமிழ்நாட்டில் எத்தனையோ அரசியல் கட்சிகள்லாம் இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு இப்போ நம்ம அண்ணன் சீமானுடைய கட்சி நாம் தமிழர் எடுத்துப்போமே, அவர் போலீஸ் ஸ்டேஷனில் விசாரணைக்கு வரணும். என்ன பண்ணாங்க, சம்மனை கொடுக்க போனாங்க. சம்மனை வாங்கலையா, செவுத்துல ஒட்டு வந்தாங்க. இதுதான் ப்ரொசீஜர். இத்தனைக்கும் எஃப்ஐஆர் இருக்கின்றது, கோர்ட்டில் கேஸ் இருக்கின்றது, எல்லாமே இருக்குது. அவருக்கு இந்த மாதிரி ஒரு நடைமுறை பின்பற்றினீங்க. அப்புறம் அங்கே போயிட்டு நடந்த அத்துமீறல், அதெல்லாம் வேறு விஷயம். பல தலைவர்கள்லாம் இருக்கிறாங்க, எத்தனையோ தலைவர்கள், நிறைய ஊழல் வழக்கில், நிறைய கொள்ளை வழக்கில் இங்கெல்லாம் கூட இருக்கிறாங்க. இதுக்குன்னு எஃப்ஐஆரில் அவங்க பேர் இருக்கும், போலீஸ் விசாரணைக்கு அழைப்பாங்க, சம்மன் கொடுப்பாங்க. இதையெல்லாம் யாருக்குமே வரல, எஃப்ஐஆரில் உங்கள் பேர் இருக்குது, கோர்ட்டில் உங்கள் கேஸ் பெண்டிங்கில் இருக்குது, இதுக்கெல்லாம் நீங்கள் வரலன்னா அங்கே போயிட்டு நீங்கள் அவங்க அரெஸ்ட் பண்ணுவீங்க. அரெஸ்ட் பண்ணுறதுக்கான சூழல் மிக பெருசாக இருக்குது, நிறைய பேர் கட்சிக்காரங்களாம் வந்துருவாங்க. அப்படின்றதுக்காக நீங்கள் ஒரு பட்டாளியன் படையை கூட கூட்டின்னு போவாங்க. ஆனால் இங்கே என்ன நடந்திருக்குது, தேனியில் யாரோ ஒரு பொண்ணு சென்னையில் இருக்கக்கூடிய, குறிப்பாக திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய யாரோ ஒரு பையனை காதலிச்சிருக்காங்க. 2 பேரும் பதிவு திருமணமும் பண்ணிட்டாங்க. சட்டப்படி பார்த்தீங்கன்னா அவங்க திருமணமானவர்கள். இந்த விஷயத்தில் ஏதோ ஒரு போலீஸ் அதிகாரி, குறிப்பாக அவர் ஏடிஜிபி ரேங்க்ல இருந்தா சொல்லப்படுறாரு. அவருடைய காரில் போலீஸ் காரில் அந்த பையன் வீட்டில் இந்த ஜோடி எங்கன்னு கேட்டு இல்லைன்னு தெரிஞ்ச உடனே அந்த பையனுடைய தம்பியை கடத்திட்டு போயிருக்காங்க. அந்த தம்பி சின்ன பையன், சிறுமாவன். அப்புறம் பாதி வேலை இறக்கி விட்டாங்களாம். அதுக்கப்புறம் அவன் வீட்டுக்கு போயிட்டானாம். இதான் இது வரைக்கும் நடந்த செய்தி. இதில் அண்ணன் ஜெகன்மூர்த்தி அவர்கள் எங்கே சம்மந்தப்பட்டிருக்காரு? என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஏடிஜிபியுடைய பதவியில் இருந்தார்ல ஒருத்தர் போலீஸ்காரரு, அவர் இவர்கிட்ட உதவி கேட்டதாகவும், இந்த பையனுடைய பெற்றோர்கள் போயிட்டு அவரை சந்திச்சதாக சொல்கிறாங்க. பையனுடைய பெற்றோரோ இல்லை பொண்ணுடைய பெற்றோரோ, நமக்கு யார் என்னன்னு சொல்லிட்டு தெரியல நமக்கு. அதில் அவங்க சந்திச்சதாகவும், அதுக்கு இவங்க உடந்தையாக இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறது ஒரு செய்தி. ஒரு செய்தியின் அடிப்படையில், ஒரு வதந்தினுடைய அடிப்படையில் எப்படி நீங்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களாக கட்சி நடத்தக்கூடிய ஒரு தலைவரை போயிட்டு கைது செய்ய போகிறாங்கன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 500 போலீஸ்கிட்ட அங்கே போனாங்கன்னு சொல்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய அராஜக ஒரு அத்துமீறல். இந்த மாதிரி நீங்கள் வேற யாராவது கிட்ட போவீங்களா? நீங்கள் அன்புமணி கிட்ட போவீங்களா? நீங்கள் இல்லை சீமான் கிட்ட போவீங்களா? நீங்கள் இல்லை வேலுமுருகன் கிட்ட போவீங்களா? நீங்கள் யாருக்கிட்ட போவீங்க? நீங்கள் அப்போது விளிம்புநிலை மக்களுக்காக ஒருத்தர் கட்சி நடத்துகிறாரு. ஏன்னா ஜெகன்மூர்த்தி ரொம்ப வெளிப்படையே சொல்லுவார், ஏங்க நாங்கள் பொது இதெல்லாம் நான் பேச வரலைங்க, நான் இந்த மக்களுக்காக தான் கட்சி நடத்துகிறேன், நான் இங்கே இருக்கக்கூடிய பட்டியல் சமூக மக்களுக்காக தான் கட்சி நடத்துகிறேன், நான் அதுக்காக நாங்கள் ஜாதி கட்சின்னு சொல்ல வரல, ஆனால் எங்கள் நோக்கன்றது எங்கள் மக்கள் முன்னேறன்றதுக்காக வெளிப்படையாக அவர் பேசக்கூடிய ஒரு நபர். சரிங்களா? அவரை போயிட்டு நீங்கள் போயிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு தீவிரவாதியை அரெஸ்ட் பண்ணுற மாதிரி போயிட்டு போனதெல்லாம் மிகப்பெரிய ஒரு அராஜகம். எஃப்ஐஆர்ல பேரே இல்லைன்றாங்க. எஃப்ஐஆர்ல பேர் இல்லாத எப்படி நீங்கள் கைது பண்ண போவீங்க? என்ன முகாந்திரம் இருக்குது? அப்போ எவ்வளோ பெரிய ஒரு காவல்துறை அத்துமீறல் அங்கே நிகழ்ந்து அடிக்கின்றது. நீங்கள் முறைப்படி ஒரு சம்மன் கொடுத்து நீங்கள் விசாரணைக்கு அழைச்சிருக்கலாமே. ஒருத்தர் மேலே சந்தேகம் இருக்கா, என்ன பண்ணணும்? சட்டம் என்ன சொல்கின்றது? அப்போ நீங்கள் சட்டத்தின்படி செய்யக்கூடிய ஆட்சி என்று சொன்னால், இங்கே தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய சட்டத்தினுடைய ஆட்சி என்பது, காவல்துறையுடைய போக்கு என்பது சட்டத்தினுடைய ஆட்சி என்று சொன்னால் நீங்கள் சம்மன் கொடுத்துருக்கணும். அவர் ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டம், அவர் போயிட்டு எங்கே ஓடி போயிட்டு நியூஸில் போகிறாங்க. வெக்கமே இல்லாமல், கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல், இவங்களாம் ஜாதி வன்மத்தில், இவர் ஒரு பட்டியல் சமூக மக்களுக்கான ஒரு தலைவர், இவருக்கு காலி பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிட்டுறதுக்காக வெக்கமே இல்லாமல் கொஞ்சம் கூட தலைமறைவுன்னு போடுறாங்க. காலையில் ஏதோ மக்கள் பணிக்காக சென்ற ஒருவர் இரவு வரைக்கும் வீடியோ திரும்ப காணோம். அப்போ தான் வந்துட்டு இருக்காரு அவர். அதுக்குள்ளே போயிட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டு அந்த வீடுக்குள்ள கதவெல்லாம் செக் பண்ணி மிகப்பெரிய ஒரு அத்துமீறலை நேற்றைக்கு காவல்துறை நடந்து செய்திருக்கின்றது. உண்மையாக இந்த அரசு என்பது எந்த அளவுக்கு, இன்னைக்கு அவர் அதிமுக கூட்டத்தில் இருக்காரு, ஒரு எதிர்நிலையில் இருக்காருன்றதுக்காக அவர் உங்களுக்கு அண்ணன் ஜெகன்மூர்த்தி அவர்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு அச்சுறுத்தலாக இருந்தால் நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு செயலை செய்திருப்பீங்க?
ஒரு காவல்துறைக்கு எப்படி ஒரு துணிவு வரும்? ஒரு அரசினுடைய இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசினுடைய குறிப்பா திராவிட மாடல் முதல்வருடைய கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய இந்த அரசு, ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நடத்தக்கூடிய விதம் இதுதானா? ஒரு விளிம்புநிலை மக்களுக்காக கட்சி நடத்தக்கூடிய ஒரு தலைவர் நடத்தக்கூடிய விதம் தானா சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி நமக்கு இருக்கின்றது. இது மிக மோசமான ஒரு அணுகுமுறை இது. முறைப்படி நீங்க சம்மன் குடுத்தீங்கன்னா வந்து நேர்ல வந்திருக்க போறாரு. உண்மையாகவே இங்க இருக்கக்கூடிய அரசு என்பது நாளுக்கு நாள் உதாரணத்துக்கு நான் ஒண்ணு சொல்றேன் நானு. இவர் இந்த மாரி பண்றாங்களா? திமுக கூட்டணியில விசிக இருக்கு. விசிகவிற்கு எவ்வளவு நெருக்கடி இதே திமுக அரசு குடுக்கின்றது, இதே அரசு குடுக்கின்றது, இதே காவல்துறை குடுக்கின்றது. இப்ப இதெல்லாம் இங்க இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு தெரியாதா? இதெல்லாம் இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள், அமைச்சர்களுக்கு தெரியாதா? கூட்டணியில் இருக்கக்கூடிய விசிகவிற்கும் டாக்டர் திருமாவிற்குமே இந்த நிலை. இவர் வந்து எதிர்நிலையில இருக்காரு. இவர் எவ்வளவு மோசமா நடத்துவாங்க. அப்போ ஒரு சின்ன ஒரு விஷயம் வந்துடக்கூடாது. முகாந்திரம் என்ன இருக்கின்றது? ஒருத்தரை போயிட்டு நீங்க எஃப்ஐஆர்ல பேர் இல்லாதவரை போயிட்டு எப்படி கைது பண்ண முடியும்? எனக்கு அந்த ப்ரொசீஜரே புரியல. அவரை நீங்க சம்மன் தான் குடுத்துருக்கணும். அவர் மேல உங்களுக்கு சந்தேகம் இருக்கின்றதா? சம்மன் குடுங்க. அதுல உங்களுக்கு யாரும் தடை சொல்லல. அதுக்கு அதிகாரம் இருக்கிறது. சம்மன் குடுத்தா வந்து விசாரணைக்கு ஆஜராக போறாங்க. அதுக்கப்புறம் நீங்க நடக்கக்கூடிய ஆக்ஷன் நீங்க எடுத்துங்க. அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சார்ந்த அந்த அம்மா காணொளி வந்து போடுறாங்க. இதுக்கும் ஜெகன்மூர்த்தி அவர்களும் சம்மந்தமே கிடையாது. நியூஸ பார்த்து தான் நானே தெரிஞ்சுக்கிறேன். இது ஏன் தான் பண்றாங்கன்னு எங்களுக்கே தெரியல அப்படின்றத அம்மா விளக்குறாங்க. அப்போ ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சி. குறிப்பா அண்ணன் ஜெகன்மூர்த்தி அவர்களுடைய சட்டமன்ற உரைகள்லாம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய பட்டியலின மக்களுடைய கல்வி குறித்த நிதி, பட்டியலின மக்களுக்காக ஒதுக்கப்படுகிற நிதிலாம் எங்க போச்சு? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அப்படின்ற மிக தெளிவான விளக்கங்களை இங்க இருக்கக்கூடிய சட்டமன்றங்கள் வந்து கேட்டிருக்காரு. அப்ப இந்த மாதிரி கேட்கறதெல்லாம் இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு பிடிக்கலையா? உங்களுக்கு எரியுதா? அப்ப அதனால இந்த மாதிரிலாம் பண்றீங்களா? அப்படின்ற கேள்வி நமக்கு அடிப்படையிலே வருது இல்லையா? அப்போ ஒரு நபர் வந்து இங்க ஒடுக்கப்படுகிற மக்களுக்காக ஆக்டிவா பேசக்கூடிய நபரை நம்ம எப்படியாவது முடக்கிடலாம் அப்படின்ற ஒரு உதாரணம் தான் அண்ணன் ஜெகன்மூர்த்தி அவரோட வீட்டுல நேற்றைக்கு நடந்த அந்த காவல்துறையுடைய அத்துமீறல். மிக மிக மோசமானது. இது சட்டத்தினுடைய ஆட்சியே கிடையாது. இந்த மாதிரி நீங்க மற்ற தலைவர் நடக்க உங்களுக்கெல்லாம் மனசு வருமா? எத்தனை திமுக அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு இருக்கின்றது. ஈடி எத்தனை முறை போய் ரைடு பண்றாங்க. அப்ப அன்னைக்கெல்லாம் போயிட்டு நீங்க அவங்களுக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய ரெஸ்பெக்ட் இங்க ஏன் கொடுக்கல? ஒரு மனிதனுடைய ஒரு தனிப்பட்ட சுதந்திரம் அங்க மீறப்பட்டிருக்கிறது. இது ஒரு குறிப்பிட்ட மக்களுக்காக, ஒரு குறிப்பிட்ட மக்கள் வளர்ச்சிக்காக உழைக்கக்கூடிய ஒரு தலைவனுடைய வளர்ச்சியை எப்படியாவது ஒடுக்கிடலாம், தடுக்கலாம் நினைச்சக்கூடிய இந்த மாதிரி முயற்சிகள்லாம் ரொம்ப ரொம்ப அபத்தமானது, ரொம்ப மோசமானது இது. நிச்சயமாக இதற்கு தமிழ்நாடு காவல்துறை விளக்கம் வந்து கொடுக்க வேண்டும். இதற்கு அவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும். ஏண்டான்னா நீங்க நடத்திருக்கக்கூடியது ஒரு நாட் ஒன்லி ஒரு தனிப்பட்ட நபராலும் பார்க்க முடியாது. அவர் வந்து ஒரு கட்சியினுடைய தலைவர். அந்த கட்சி யாருக்கான கட்சி? இங்க இருக்கக்கூடிய ஒடுக்கப்படுகின்ற மக்களுடைய வளர்ச்சிக்கான ஒரு கட்சி. அப்படிப்பட்ட ஒரு நபரை முடக்க வேண்டும் என்று நேற்று செயல்பட்ட விதம் என்பது ரொம்ப ரொம்ப மோசமானது. எஃப்ஐஆர்ல பேரே இல்லாத ஒருத்தரை போய் அரெஸ்ட் பண்ண போறோம். எங்க அவர் தேடக்கூடிய செயல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மோசமானதாக நான் பார்க்கிறேன் நானு. உண்மையாக இது மிகப்பெரிய ஒரு அபத்தம், மிகப்பெரிய ஒரு அத்துமீறல் நேற்று நடந்திருக்கின்றது. ஏன்னா ஜெகன்மூர்த்தி அவர்களுடைய செயல்பாடுகள் என்ன என்பது மக்களுக்கு தெரியும். தொடர்ந்து கேவி குப்பத்துக்கு போறாரு, மக்களை சந்திக்கிறாரு, அந்த மக்களுக்காக தொடர்ந்து மக்களுடைய வளர்ச்சிக்காக பேசுறாரு, சட்டமன்றத்தில் செயல்படுறாரு. ஒரு நல்ல ஒரு சட்டமன்ற உறுப்பினராக தொடர்ந்து செயல்பட்டு கொண்டே இருக்கிறாரு. அவருடைய அரசியல் வளர்ச்சி உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்க அரசியல் ரீதியா அணுகுங்க, விமர்சனம் பண்ணுங்க. ஆனா அதை விட்டுட்டு காவல்துறையின் மூலமாக அவருக்கு அச்சுறுத்தல் கொடுப்பதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிக மிக மோசமானது. ஆனா இதுக்கெல்லாம் அவங்க பயந்துருவாங்கன்னு நீங்க நினைக்காதீங்க. ஏன்னா புரட்சி பாரதம் கட்சி எப்படிப்பட்ட கட்சி, எதையெல்லாம் பார்த்து இருக்கின்ற கட்சி என்பது இங்க இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியும் அப்படின்றத நம்ம சுட்டி காட்ட விரும்புறோம்.